ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் கிடைச்சதுனால இன்றைக்கி நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா அடீனியம்ஸ் பற்றி. ஸோ அடீனியம்ஸ் பற்றி எனக்கு ஜாஸ்தி எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், அது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் வந்து இப்போ எனக்கு நியர்பை ஒரு ஃபார்ம்லேருந்து அடீனியம்ஸ் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கிடைக்கிது. ஸோ அந்த அடீனியம்ஸில் கொஞ்சம் எடுத்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து கேட்குறவங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். பட் நான் சொல்லி தான் கொடுக்குறேன், இது வந்து என்னோடய பிளான்ட் இல்லை. ஏன்னா என்னோடது எல்லாமே வந்து கேக்டஸ் மட்டும்தான். கேக்டஸ், ஸ்னேக் பிளான்ட்டு, சக்குலன்ஸ் இது மட்டும் நான் கொஞ்சம் கொடுப்பேன். பட் வந்து அடீனியம்ஸ் பற்றி எனக்கு ஜாஸ்தி தெரியாது. ஆனால் நான் அழகுக்காக கொஞ்சம் வளர்ப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த அடீனியம்ஸ் வந்து நான் ஒருத்தவங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ மெயினாக எதுக்காக போடுறேன் அப்படின்னா, அடீனியமோட சைஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது, அண்டு இந்த ப்ரைஸ்க்கு இது அஃபோர்டபுளா, இதெல்லாம் வந்து எனக்கு ஓரளவு தெரிஞ்ச வரைக்கும் ஓகே. பட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த அடீனியம் சேல் போஸ்ட்டை வந்து நான் வந்து ஒரு வீடியோவாகவே வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரேர் கலர் அடீனியம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ நார்மல் ஒயிட்டும் இல்லாமல் நார்மல் பிங்க்கும் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட கொஞ்சம் பிளான்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஒரு 5 பிளான்ட்டு இல்லை 2 காம்போ அந்த மாதிரி எதுவும் புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சி போனதுனால இப்போ மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த சிஸ்டருக்கு வந்துட்டு நான் என்னென்ன கலர்ஸில் பிளான்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அண்ட் அதோட ப்ரைஸஸ் என்ன அது எல்லாமே நான் சொல்லிடுறேன். அஃபோர்டபுளாக என்னன்னு சொல்லிட்டு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான்ஸ் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம சேனலை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் வந்து எப்போவுமே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே கொடுத்துருப்பேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் இன்னர் மட்டும் ஒரு எல்லோ ஷேடு இருக்கிற மாதிரி ஒரு இது வந்து சீடு க்ரோன் கிடையாது, கிராஃப்டட் பிளான்ட் தான். ஸோ கிராஃப்டட் அடீனியம் ஒன்று கிட்டத்தட்ட இதை அப்ரூவ் பண்ணி 4 நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தான் நான் வந்து இதை பேக் பண்ண போகிறேன். பட் ஸ்டில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது பாருங்கள், காடெக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு 3 பிளான்ட்டு காம்போவாக அவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 3 பிளான்ட்டு காம்போ வந்து பாருங்கள். ஸோ இந்த 3 பிளான்ட்டு காம்போ வந்து 500 ருபீஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் வந்து 200 கூட இல்லை, அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்து சேல் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க சொல்லுங்கள். காடெக்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த ஃப்ளவர்ஸு, பிரான்ச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். பட் வந்து ஆல்மோஸ்ட் இந்த சைஸில் இருக்கிற ஒரு 3 பிளான்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸ்னு நான் கொடுத்துட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஒரு நல்ல டபுள் ஷேடு ஃப்ளவர் வந்து கொஞ்சம் வெயில்னால வாடிருச்சு. ஷேடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட்டு வித்து பிளாக் அந்த ஷேடு வந்து ஃப்ளவரு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைஸில் 5ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள். ஏன்னா இவங்க காம்போ நம்பர் 5 கேட்டிருந்தாங்க. ஸோ இது 5வது காம்போவில் இருந்தது. காடெக்ஸும் ஓரளவுக்கு நல்ல காடெக்ஸ் தான். இது பாருங்கள், நல்லா வளைஞ்சு வந்த காடெக்ஸ் தான். ஸோ நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து 3 பிளான்ட் வந்து நான் எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், இதுவும் 5வது காம்போ தான். இதோட ஃப்ளவர் கலர் என்னன்னு எனக்கு தெரியல, ஏன்னா ஃப்ளவர் கொட்டிடுச்சு. பட் நான் நம்பர் கரெக்டாக போட்டதுனால எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பிளான்ட் வந்து இவங்களுக்கு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு காம்போ ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த காம்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு போன்சாய் மாதிரியே இருந்தது அந்த பிளான்ட்டு. ஃப்ளவர் கலர் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கலரு நல்லா ஒரு 4-5 பிரான்ச்சஸோட நல்லா அழகாக இருந்தது. குட்டி ஒரு மினி போன்சாய் ட்ரீ மாதிரியே இருந்தது. காடெக்ஸும் நல்ல பெரிய சைஸ் காடெக்ஸு. இங்கே பாருங்கள், அழகாக இந்த மாதிரி வேர் வந்து பிரித்து நம்ம இந்த இடத்துல ஒரு பொம்மை அந்த மாதிரி வச்சு சூப்பராக வந்து ஒரு போன்சாய் பாட்டில் வளர்க்கலாம், அந்த மாதிரி பிளான்ட்டு. ஸோ இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து 600 ருபீஸ்ன்னு புக் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து இந்த காம்போவில் இது ஒரு பிளான்ட்டு, தென் நெக்ஸ்ட்டு இது ஒரு பிளான்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கலர், இது ரேர் கலர் தான், பிங்க் வித் ஒயிட்டில், ஃபுல் ஒயிட்டில் பிங்க்கில் லைன்ஸ் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இதோட காடெக்ஸும் டிஃப்ரெண்ட்டான காடெக்ஸ். இங்கே பாருங்கள், வேர் வந்து இங்கே இருக்குது, நடுவில் வந்து அழகாக ஒரு வளைவு மாதிரி இந்த இடத்துல இருக்குது, குழி மாதிரி அழகாக. இதில் வந்துட்டு ஒரு குட்டி புத்தர் சிலை இல்லை
சாமி சிலை எது வேணாலும் ஏசுப்போ சிலை. ஸோ எது நமக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஒரு கடவுளோட சிலையோ இல்லை ஒரு வேறு ஏதாவது மினியேச்சர் பொம்மையோட சிலையோ அழகாக இந்த இடத்துல வச்சுட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பாட் பண்ணிடலாம். இந்த இடம் அதுக்குன்னே ஆப்டாக அமைஞ்ச மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டு தென் வந்து இந்த பிளான்ட்டு இது கொஞ்சம் நல்லா லாங்காக இருக்குது. பட் அந்த காம்போவில் தான் வந்தது. காடெக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்டு ஃப்ளவர் கலர் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இங்கே நல்ல ரேரான யூனிக்கான கலர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே. ஸோ நான் ஒரு நாள் அதோட வீடியோவும் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் இருந்தது. ஸோ இந்த 3 பிளான்ட்டோட காம்போ அவங்க வந்து 600 அந்த மாதிரி புக் பண்ணியிருந்தாங்க. பிளான்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அரௌண்டு ஒரு பிளான்ட்டோட ப்ரைஸே 200 அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது. ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த பிளான்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சிங்கிளாக புக் பண்ணியிருந்தாங்க, இண்டிவிஜுவலாக. காடெக்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய சைஸ் காடெக்ஸு, நல்லா 2 வேராக பிரிஞ்சு வருது. அழகாக போன்சாய் பண்ணலாம் இதில். பிளான்ட் சைஸும் பாருங்கள் நல்ல பெரிய சைஸு. ஃப்ளவர் எப்படி இருக்குது பாருங்கள், ஃப்ளவர் கலர் பாருங்கள். இதெல்லாம் பூத்தன்னைக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இப்போ கொஞ்சம் வாடிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல பிக் சைஸ் பிளான்ட்டு. இது வந்து இண்டிவிஜுவலாக கேட்டிருந்தாங்க 250 ருபீஸ்க்கு. கிட்டத்தட்ட 2 முழம் நீளம் இருக்குது. இந்த காடெக்ஸ் சைஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு கையால் பிடிக்க முடியல. இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு நல்ல அகலமான காடெக்ஸு. ஸோ இந்த பிளான்ட் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இது கேட்டிருந்தாங்க, ரொம்ப ரேரான கலர், 300 ருபீஸ் ஒரு பிளான்ட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காடெக்ஸ் சைஸும் நல்லா இருக்குது. அண்டு கலர் வச்சு இது ரேர் கலரு, இது நார்மல் கலர்னு பிரிக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எல்லோவில் நல்ல டார்க் பிங்க்கில் வந்து லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காடெக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்கள் கையால் பிடிக்க முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கையால் பிடிக்க முடியல. அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் காடெக்ஸ் தான் இது. ரூட்ஸ் எல்லாம் சூப்பராக ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவும் வந்து 2 ரூட்டாக பாட்டமில் பிரியுது. அழகாக இந்த 2 ரூட்டு மட்டும் வச்சுட்டு இந்த இடத்த வந்து அழகாக போன்சாய் மாதிரி சூப்பராக பண்ணிக்கலாம். ஃப்ளவர் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி நிறைய காம்போஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்துட்டு நல்ல ரோஸ் மில்க் கலரில் ஃப்ளவர் ஃப்ரெண்ட்ஸ் இது. பட் வந்து ஃப்ளவர் வந்து விழுந்துருச்சு. ஆனால் அதோட பிளான்ட் சைஸை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா இந்த ஃபோட்டோஸ் வந்து நான் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் அனுப்புவேன். அதே பிளான்ட்டை தான் வந்து மேக்ஸிமம் அனுப்பி தருவேன். ஸோ அதை வச்சு இந்த பிளான்ட்டில் தான் அந்த ஃப்ளவர் இருந்ததுன்றது வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இதோட காடெக்ஸும் எப்படி இருக்குது பாருங்கள். அழகாக 2ஆக பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு நல்ல திக்கான ஸ்டெம் பிரிகிற இடத்துல அழகாக போன்சாய் மாதிரி பண்ணலாம். இவங்க செலக்ட் பண்ண பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. காடெக்ஸ் சைஸும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான திக்கான காடெக்ஸு, சைஸும் நல்லா இருக்குது. நல்லா பிரான்ச்சஸ் வச்சு சூப்பராக இருக்குது. இது எல்லாமே கிராஃப்டட் பிளான்ஸ் தான், 1 or 2 தவிர. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த கலர், இது எவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்குது பாருங்கள் கலர். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட்டே வந்து 200 அந்த மாதிரி தான் வரும். காடெக்ஸ் சைஸும் நல்லாயிருக்கும், பிரான்ச்சஸ். அண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரும் வந்து மாதிரி இது மாதிரி மல்டிப்புளாக பிங்க்கு, ஒயிட்டு அண்டு டார்க் ரெட்டு அந்த மாதிரி 3 ஷேடு கலந்த மாதிரி வரும். ரொம்ப யூனிக்கான பிளான்ட்டு இது பாருங்கள். ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கு நான் 200 அந்த ரேஞ்சில் எடுத்து வச்சேன். இது பார்த்திங்கன்னா நான் கிராஃப்டடு. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிளான்ட் அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. வேர் நல்லா பின்னிட்டு இருக்குது. இதில் அழகாக 2 வேர் வந்து பிரிஞ்சு வருது. இது வந்து சூப்பராக போன்சாய்க்கு ஏற்ற மாதிரியே ஒரு பிளான்ட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோல்ஸு. இங்கே பாருங்கள் கரெக்டாக ஈக்குவலான சைஸில் 2 வேர் வந்து பிரியுது. இங்கே பாருங்கள் விரலே வருது பாருங்கள். இதை நான் ரொம்ப மண் வந்து தட்டலை, அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கட்டும்னு அப்படியே வச்சுட்டேன். அவங்க போய்ட்டு அவங்க க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு. வேர்லாம் எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நல்ல பெரிய சைஸ் காடெக்ஸு. இது வந்து கிராஃப்டிங் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் ஒயிட்டில் லைட்டாக ஒரு பிங்க் ஷேடு தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ சீடு க்ரோன் தான், ரொம்ப அழகாக இருக்குது பிளான்ட்டு. பார்த்திங்கனாலே பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் பிளான்ட்டும் கூட. இது வந்து 250 or 300 எனக்கு ஞாபகம் இல்லை. பட் வந்து 2 முழம் பக்கம் நல்ல லாங்கு, 4-5 பிரான்ச்சஸோட நல்ல சைஸ் காடெக்ஸாக இருக்குது. ஸோ அந்த ஒரு நார்மல் ப்ரைஸில் தான் இந்த பிளான்ட் அவங்க வந்து புக் பண்ணியிருந்தாங்க. தென் நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ட்டு எனக்கு கலர் தெரியல. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 3 பிளான்ட் 500 அந்த காம்போவில் வந்து அவங்க புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிட்டேன். அண்டு இந்த பிளான்ட்டு பாருங்கள் வேறு லெவலுங்க. காடெக்ஸ் பாருங்கள், இந்த இடத்தையே என்னால் ஃபுல்லாக தொட முடியல. இது பாருங்கள் விரல் வந்து ஒட்ட மாட்டேங்குது.
ஜஸ்ட் இந்த கார்னரையே. அப்போ இது கீழே பாருங்கள் சுத்தமாக வரல, பாட்டம் பாருங்கள் சுத்தமாக வரல. ஸோ அந்த நம்ம கார்னர் இந்த லாஸ்ட் பாட்டம் எண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து 2 கையால் பிடிச்சா கூட இதை பாருங்கள், இந்த பக்கம் விரல் தொட்டிருக்கு, இந்த பக்கம் என்னால் தொட முடியல. 2 பக்கத்துலேருந்தும் பிடிச்சாலுமே என்னால் தொட முடியல இதை. இந்த பாருங்கள், அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் காடெக்ஸுங்க. நல்ல ஒரு தேங்காய் சைஸ்க்கு காடெக்ஸு. வேர் வந்து இதில் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ பாட்டம் பாருங்கள், ஃபுல்லாக இங்கே நடுவில் வந்து அப்படியே ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக ஃபார்ம் ஆகிடுச்சி. ரவுண்டு காடெக்ஸு, சுற்றி வேருங்க. அழகாக இப்படி மண்ணு மேலே வச்சுட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். காடெக்ஸ் வந்து அவ்வளோ பெருசு, அவ்வளோ வெயிட். இந்த ஒரு பிளான்ட்டு மட்டுமே 1.5 கிலோ அந்த மாதிரி இருக்குங்க. நான் வெயிட் கூட போட்டு காட்டுறேன். ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த பிளான்ட்டு. கலர் பாருங்கள், ரொம்ப யூனிக். அதுதான் அட்டகாசமே. கிரேப் ஷேடுங்க, நல்ல ஒரு டார்க் கிரேப்ஸ் கலரு. இன்னர் பார்ட் வந்து ஒயிட்டாக இருக்குது, அதுலேயும் வந்து கார்னர்ஸ் வந்து லைன்ஸ் வர மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பாருங்கள், அதுவும் நல்லா கொத்து கொத்தாக பூக்குது. சூப்பராக இருக்குது இந்த பிளான்ட்டு. எப்படியும் ஒரு 1.5 kg அந்த மாதிரி இருக்கும் இந்த பிளான்ட். ஸோ இந்த பிளான்ட் வந்து அவங்க வந்து 500ன்னு புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சைஸ் காடெக்ஸ் வரத்துக்கெல்லாம் 4 to 5 years வந்து டைம் எடுக்கும்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ப்ரைஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கலரும் ரொம்ப யூனிக்காக இருந்தது, ப்ளஸ் பிளான்ட்டும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த பிளான்ட் ஒன்று புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்கிட்ட புக் பண்ணது இந்த பிளான்ஸ் மட்டும்தான். இந்த உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இந்த பிளான்ஸ் வந்து இப்போதைக்கு என்கிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. இது இல்லாமல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெக்வஸ்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து நான் சென்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டதுனால கரெக்டான ஃப்ளோவில் பேசினேன்னா என்னென்னு எனக்கு தெரியல. எனிவே இவ்வளோ நேரம் வீடியோவை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு என்னோட நன்றிகள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ரெகுலராக வீடியோஸ் போட நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப மாதம் கழித்து இப்போ தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இப்போ நான் காமிச்சதில் எந்த கலர் அடினியம் ஃப்ளவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்களோட ஃபேவரட் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.